என்னடா வாழ்க்கை, என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறவங்களா நீங்க? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். எப்பவுமே உங்க மேல இருக்கிறவங்கள பாக்குறத விடவும் உங்களுக்கு கீழே ஒரு சில மக்கள் வாழ்வாங்கல்ல, அவங்கள பார்க்கணும். நான் அப்படி இன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன். அவரை பத்தி காமிக்கிறேன். அவருடைய கஷ்டத்தை பாருங்க. அவரும் இந்த பூமியில தான் உங்க கூட தான் சக மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் செய்யும்போது இந்த ஐயாவை தான் எனக்கு பார்த்தேன். ஒரு சேரில் கடும் வெயிலுங்க, நம்மளால் நிற்க கூட முடியாது. அந்த வெயிலில் அப்படி உட்காந்துட்ருக்காரு. நிறைய ஹோட்டலில் இந்த மாதிரி பொம்மைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட வாங்கன்னு கை காமிக்கிற மாதிரி. அந்த மாதிரியாவது பண்ணலாம். ஆனால் இந்த ஐயாவை நான் பார்க்கும்போது தூரமாக இருந்து பார்த்துட்டே இருந்தேன். ஒரு குடை கிடையாது. அந்த வெயிலில் அப்படியே அந்த இதை ஆட்டிகிட்டே இருக்கிறாரு. பக்கத்தில் போய் விசாரிக்கும்போது ஒரு நாள் சம்பளம் 300 ரூபா அப்படின்னாங்க. மத்தியானம் சாப்பாடு கொடுத்துருவாங்க. காலைல 7:30லேருந்து நைட்டு 7:30 வரைக்கும் வேலை. அதில் இந்த மத்தியான டைமில் லஞ்சுக்கு வர டைமில் இந்த மாதிரி சேரில் உட்காரணும். கொடை எதுவும் இல்லையான்னு கேட்டதுக்கு கொடை காற்று அடிச்சுட்டு போயிடுச்சு, திரும்ப இன்னும் வரல அப்படின்னாரு. உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் அந்த மிஷின் பொம்மையை வாங்கி வச்சா செலவும் பெருசாக இருக்காது. நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், இவரோட வேலையை பறிக்கிற மாதிரி நீ சொல்கிறியேன்னு. இல்லைங்க, அவருக்கு அதே ஹோட்டலில் வேறு வேலை கொடுக்கலாம், பாசிபிள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கிற ஒருத்தரை நடுவெயிலில் உட்கார வச்சு கஷ்டப்படுத்துறது இருக்குல்ல, கொடூரங்க. அதை நான் பார்த்தேன் இன்னைக்கு.